ரஜினி சார்ன்றது எப்போவுமே பிளட்டில் இருக்கிறது. விஜய் சார் ஃபேன்ன்றது யூ பிகம் ஒரு அடலசன்ட், ஒரு இந்த டீன்ஸில் வரும்போது யூ பிகேம் அஜித் சார், ஐ மீன் சாரி அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸ். என்னன்னா விஜய் சார் வந்து நான் ஓமை கடவுளை முடிச்சுட்டு நான் விஜய் சாருக்காக நான் மகேஷ் பாபு சார் கேட்டிருந்தாரு. விஜய் ஐ மீன் அவங்க சைடில் இது இருந்ததுனால விஜய் சாருக்கும் மகேஷ் பாபு சாருக்கும் நான் பாட்டு எழுதிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு நீங்கள் யார் வச்சோன்னா பண்ணுங்கன்னாங்க. நான் விஜய் சார் வச்சு பண்ணும்போது எழுதிட்டு இருக்கேன். திடீர்னு தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஐ டென்ட் நோ த ப்ராசஸ் ஆஃப் ஹவு டு லைக் யூ நோ அப்ரோச் ஹிம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஐ டென்ட் நோ. அண்ட் யூ லேர்ன் த்ரூ யுவர் இது. அண்ட் இப்போ ஒரு அரசியல் போயிட்டாரு. அவர் திரும்பி படம் பண்ணுவாரா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் அதுக்காக நம்மளுக்கு பிடிச்சவங்களை எப்படி நம்ம மாற்றிக்க முடியும்? எனக்கு விஜய் சார் பிடிக்கும். ஆர்சிபி மாதிரி. ஆர்சிபி மாதிரி. எனக்கு ஆர்சிபி நான்லாம் வந்து என்னை கலாய்க்கக்கூடாதுன்ட்டு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா என்னை போட்டு ஓட்டி சாவடிப்பானுங்க. ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்து என்னை வச்சு செய்வான். என் ஃப்ரெண்ட் பிரசாந்த்னு ஒருத்தலாம், அதாவது ஒரு மாதிரி ரொம்ப எதுக்குடா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு செய்வானுங்க. நான் வேணுன்ட்டே சிஎஸ்கே டிஷர்ட் போட்டுலாம் போய் உட்காந்துருக்கேன். நான் இது ஆனால் நான் போகிறது ஆர்சிபிக்காக போயிருப்பேன். எனக்கு அது நமக்கு பிடிச்ச டீம், அது அவ்வளோதான். கோலி பிடிக்கும் இல்லை, எனக்கு தோனி தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் எனக்கு ஆர்சிபியே டீமாக ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரில, அது